வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்தன் பரமசும். இன்னைக்கு வாஸ்து தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து 8 திசையால் ஆனதுங்க. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இந்த பகுதிகளில் தென்மேற்கு பகுதி பாதிக்கப்படும் பொழுது திருமண தடைகள் ஏற்படுற சூழலை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்க முடியுதுங்க. நாம் வாஸ்து பார்க்க போகிற இடங்களில் நிறைய வீடுகளில் தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிறது இல்லைங்க. அப்படி இல்லாத வீடுகளில் நிறைய திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும், காதல் திருமணம், கலப்பு திருமணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலையும், அங்கே திருமணமே ஆகாத நபர்கள் இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா தென்மேற்கு பகுதி பாதிக்கப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பெட்ரூம் இல்லாத சூழலும், தென்மேற்கு பகுதியில் தெருக்குத்து, தெருப்பார்வை, ஒய் ஜங்ஷன், டி ஜங்ஷன், டெட் எண்டு, நியூட்ரல் தெருக்குத்து, கிணறு போன்ற தவறான கட்டமைப்புகள் உள்ள பக்கத்தில் இருக்கிற பட்சத்துலையும் அந்த திருமணம் தடையை ஏற்படுத்தக்கூடிய சூழலை பார்க்க முடியுதுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் அந்த வீட்டிலேருந்து வெளியேறிடணும். இல்லை அங்கே தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா இடித்தல் உடைத்தல் புதுப்பித்தல் மூலமாக நான் அந்த வேலையை செய்யலாங்க. ஆனால் ஒரு நல்ல வாஸ்து கன்சிடரில் வச்சு தான் நம்ம அதை செய்யணுங்க. இல்லைன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி கட்டமைக்கிற பட்சத்தில் திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகும். வயதை கடந்து நம்ம அதை சரி செய்கிற பட்சத்தில் திருமணம் ஆகிறது இல்லைங்க. அதையும் நம்ம நிறைய பார்க்க முடியுது. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை வாஸ்து என்பது. நன்றி, வணக்கம்.